ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் மம்சார் பீச் தாங்க. இங்கே தான் நமக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பசுமையான பூங்கா, குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடம், பார்பிக்யூ பண்ணுறதுக்கான இடம், சைக்கிள் பாதை, இப்படி எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அண்டு சூரிய அஸ்தமனம், இந்த ரெண்டு காட்சியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளோடு வர்றவங்களுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் மம்சார் பீச் இன்னும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக போங்க. நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 தூக்கம் வராமல் வந்துட்டு இங்கே என்னடா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்பெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் விடிய விடிய இங்கே குளிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இதற்கு முன்னாடி நீங்கள் மம்சார் பீச் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இது போல் தொடர்ந்து சுற்றுலா டூரிஸ்ட் விழா தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் துபாயில் அழகான கடற்கரை மம்சார் பீச். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி.